அடுத்த பெரியவர்களே தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, இந்த கட்சி ஒரு நெருப்பினால் உருவான ஒரு கட்சி. இந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ராம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்கக்கூடாது, ஒரு பகுதி இந்தியாவுக்கும் ஒரு பகுதி வெளியும் செல்லக்கூடாது என்ற பெரிய போராட்டம். அதன் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி 1950 காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்மோடு முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார். காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்திருந்தார். அவருடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி. அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னது ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. காஷ்மீர் 1989 ஏகப்பட்ட பேர், வடகிழக்கு ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்காங்க. இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு? 1984 வெறும் 2 எம்பிக்களோடு 303 எம்பிக்களோடு இவ்வளவு பேர் சொன்னாங்க. உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசிக்கலாம், இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்தில் நாமும் அதே பணியைத்தான் செய்யும். பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம், இன்னும் பெரிதாக்குவோம், இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம், இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனாலதான் இந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க. எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில ஈகோவை யாருக்குமே ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி. தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள். ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை சவுத் இந்தியா, அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் நம்முடைய தமிழகமா இருக்கட்டுங்க, கேரளாவா இருக்கட்டும், அனைத்து பகுதிகளும் ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியா. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல். எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் தான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க. அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண கட்சி எல்லாமே இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. வெளியிருந்து பார்த்துக் கொண்டு எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும். குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அறிக்கை என்ன சொல்றாங்க, அன்னைக்கு இது போட்டா நமக்கு லேப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில். அதெல்லாம் தாண்டி சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன், சினிமா துறையில மட்டும் இல்ல, மனிதத்தன்மை. இன்னைக்கு நேரம் வந்திருக்கு. கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே சரத்குமார் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தல் இந்தியாவுக்கு இந்த தேர்தல் 2024 நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் 50 ஆண்டுகள் நாம் பேசுவோம். 3வது முறையாக மோடி 400 சீட்டை மோடி, இதை நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய தொண்டர்களும் பங்காற்ற வேண்டும். அதுதாங்க ஆரம்பிச்சு. அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் பேசுவாங்க, எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும், நாட்டுக்கு என்ன லாபம். உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் சொல்லி ஏற்ற ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நடந்து முடியும் அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னறிக்கைகளுக்கு எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க.
நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து